அடுத்து வந்து டிஎம்எம் முஹையத்தீன் கடைநல்லூரில் இருந்து கேட்குறார். என்ன கேட்குறாருன்னா 26-61 வசனம். அந்த வசனத்தில் வந்து நாம் பிடிக்கப்பட்டு விடுவோம் என்று மூசாவின் சகாக்கள் கூறினார்கள் அப்படின்னு வருகிறது. மேற்கண்ட வசனத்தில் நேருக்கு நேர் என்ற சொல் வருகிறது. அதே நேரத்தில் 26-52 வசனத்தில் பின்தொடரப்படுவீர்கள் என்று வருகிறது. மூசாவும் அவரது கூட்டத்தாரும் ஃபிரௌனால் பின்தொடரப்படும் போது, மூசாவின் கூட்டத்திற்கு பின்னால் ஃபிரௌன் கூட்டம் செல்லும் பொழுது எப்படி நேருக்கு நேராக பார்க்க முடியும் அப்படின்னு கேட்குறார். அவர் என்ன கேட்குறாருன்னு கேட்டால், ஒரு வசனம் சொல்லுகிறது ஃபிரௌன் விரட்டிக்கிட்டு வர்றான், மூசா நபியும் அவங்க உம்மத்தும் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். ஓடிக்கொண்டிருந்தார்கள் என்று சொன்னால் அவங்க வந்து முதுவை காட்டிட்டு தான் ஓடுவாங்க. ஃபிரௌன் விரட்டிக்கிட்டு வர்றான், இவ எதிர்த்தவங்க வரல, எதுக்க வந்தால் தான் நேருக்கு நேராக பார்க்க முடியும். அப்போ ஒரு வசனத்தில் என்ன சொல்லப்படுதுன்னா, ஃபிரௌன் விரட்டி கொண்டு வந்தான், அவங்க ஓடிக்கொண்டிருந்தார்கள் வருது. அப்போ ஓடிக்கொண்டு இருப்பவர்களும் விரட்டி கொண்டு வருபவர்களும் நேருக்கு நேராக பார்க்க முடியுமா? முடியாது. இவன் முதுகத்தான் பார்ப்பான், அவங்க அதுக்கு எதுக்க உள்ள என்னத்தையே பார்த்துட்டு ஓடிக்கிட்டு இருப்பாங்க. இப்படி வந்துட்டு ஒரு வசனத்தில் என்ன வருதுன்னு கேட்டால், அவங்க ரெண்டு அணியும் ஃபிரௌனுடைய கூட்டத்தாரும் மூசா நபி கூட்டம் நேருக்கு நேர் சந்தித்த பொழுதுன்னு வருது. ஃபலம்மா தரால் ஜம் ஆனி, ரெண்டு கூட்டம் நேருக்கு நேர் சந்தித்து கொண்ட பொழுது மூசா நபியுடைய தோழர்கள் சொன்னார்கள், இன்னால முதுரக்கும் யா மூசா, இன்னால முதுரக்கும் மூசாவே நம்ம மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு சொன்னார்கள் வருது. அப்போ விரட்டிக்கிட்டு போகும்போது நேருக்கு நேரம் எப்படி பார்க்க முடியும்னு கேட்குறாரு. கேள்வி என்னன்னு கேட்டால், விரட்டிக்கிட்டு போகும் பொழுது நேருக்கு நேரம் எப்படி பார்க்க முடியும்? முதுவை தானே பார்ப்பாங்க, நேருக்கு நேர் பார்த்தார்கள் வருதுன்னு வருது. அப்படி வராது. என்ன கேட்டால், அதில் வந்து விரட்டிக்கிட்டு வரும்போது நேருக்கு நேரம் பார்க்கலாம். விரட்டிக்கிட்டு வர்றாங்க, அந்த சம்பவத்தின் பிரகாரம் என்ன வருதுன்னா, எதுக்கு வந்து கடல் வந்துடுது. அவன் விரட்டிக்கிட்டு வர்றான், ஸ்டாப் பண்ணியிருந்தாரு, அதை ஓடுவதே அவங்கள நிப்பாட்டுறது. அப்போ நின்றுட்டா என்ன செய்வாங்கன்னா திரும்பி தானே பார்ப்பாங்க. என்னோட அங்கிட்டு பார்க்க கடலாக இருக்குது, இங்கிட்டு வந்தால் நெருங்கி வந்துட்டான், நேருக்கு நேரம் பார்க்க தானே செய்வாங்க. ஓடிக்கிட்டு அவங்க இருக்கலையே, ஓடிக்கிட்டே இருக்கிற ஓட்டம் வந்து நிறுத்தப்படுது. எதனால் நிறுத்தப்படுது? கடல் குறுக்கிடுவதால் நிறுத்தப்படுகிறது. அதுக்கு மேலே ஓட முடியாது, ஸ்டாப் ஆகிட்டாங்க. ஸ்டாப் ஆகாமல் என்ன செய்வாங்கன்னா, எதிரி எந்த வரன்னு திரும்பி தானே பார்ப்பாங்க. ஓடிக்கிட்டே இருந்தாங்கன்னா திரும்பி பார்க்காம போவாங்க. இப்போ நின்றாச்சு, இங்கிட்டு போக முடியாது, இங்கிட்டு பார்க்க ஏதாவது வழி இருக்கான்னு செய்கிறாங்க, திரும்பி பார்க்குறான், வந்துக்கிட்டு இருக்கான், அவன் வர்றான். அப்போ வந்தாங்கன்னா என்னமோ நேருக்கு நேரம் தான் பார்ப்பாங்க, திரும்பிடுறாங்கல்ல. விரட்டிக்கிட்டு போகிற ஒரு ஆள் வந்து திரும்பிட்டாருன்னா நேருக்கு நேரம் பார்ப்பீங்களா இல்லையா? அதனால் ரெண்டு முரண் கிடையாது, நேருக்கு நேரம் சந்திக்கலாம். விரட்டிக்கிட்டு போகிற ஆளுக்களும் என்ன செய்யலாம், ஒரு ஆள் உங்களை விரட்டிக்கிட்டே வர்றாரு, ஒரு அளவு ஓடிட்டே இருப்பீங்க, அப்புறம் என்ன செய்வீங்க, எவ்வளோ தூரம் வர்றாரு பார்ப்போம்னு நின்று திரும்பி பார்க்க மாட்டீங்களா? அந்த மாதிரி உள்ள விஷயந்தான் இது. இந்த ஒரு முரணும் கிடையாது. 26-61 வசனத்தில் வந்து தெளிவாக தான் இருக்குது. ஃபரம்மா தரால் ஜம்மானி, ரெண்டு கூட்டத்தினரும் ஒருவர் நேருக்கு நேர் சந்தித்து கொண்ட பொழுதுன்னு போட்டிருக்கோம்ல அந்த மொழிபெயர்ப்பு. அந்த மொழிபெயர்ப்பும் சரிதான், மூலத்திலையும் சரிதான். விரட்டப்பட்டு வருபவர்கள் நேருக்கு நேரும் பார்ப்பார்கள் ஒரு கட்டத்தில்.